ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தன்னுடைய இனவாத கருத்துக்களை பெரும்பாலும் நேரடியாக பேசுவதை தவிர்த்து கொண்டிருப்பார். அவருடைய இனவாதம் என்பது மறைமுக நிகழ்ச்சிகளில் தான் அடிக்கடி நடக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்களே நேரடியாக இனவாத கருத்துக்களை கையில் எடுத்திருந்தார். குறிப்பாக இந்த ரணில் விக்ரமசிங்கே அவருடைய கருத்து அண்மையில நாங்களும் எங்களுடைய காணொலியில் பதிவிட்டிருந்தோம். அவர் என்ன விடயத்தை சொல்லியிருந்தாருன்றா, இது ஒரு பௌத்த நாடு, பௌத்தத்திற்கு ஆதரவாக செயல்பட வேண்டிய ஒரு நாடு, அதே போலதான் அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளும் இருக்க வேண்டும். கிட்டத்தட்ட இந்த விடயங்கள்ல நாங்கள் பார்க்கின்ற பொழுது இதற்கான சட்டங்கள்லாம் இங்கே கட்டமைக்கப்பட்டுகின்றன. குறிப்பாக பௌத்த சின்னங்கள் மற்றும் பௌத்தத்திற்கு கொடுக்கின்ற இந்த நற்சான்றுகள், அது மட்டும் இல்லாமல் பௌத்தத்துக்கு கொடுக்கின்ற இந்த அன்பளிப்புகள் சார்ந்த விடயங்களை பாதுகாக்கிற கட்டளை சட்டம் ஒன்று இருக்கு. அது பௌத்தத்திற்கு முழுமையாகவே ஆதரவான சட்டம். ஒரு விகாரை அமைக்கப்பட்டிருந்தால் அந்த விகாரைக்கு சொந்தமான நிலம் அந்த விகாரைக்குரியது, அந்த விகாரைக்கு வழங்கப்பட்ட பொருட்கள் எல்லாமே அந்த விகாரைக்கு சொந்தமானதுதான் என்கின்ற சட்டம் இருக்கின்ற வரைக்கும் இந்த பௌத்தத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு செயல்பாடை தான் இந்த அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்கிற விடயத்தை சொல்லியிருந்தார்கள். ஆகவே இது ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. கிட்டத்தட்ட ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கூட இந்த இனவாத செயல்பாடுகளை மேற்கொள்கின்றாரோ என்கின்ற இன்னொரு கேள்வி இருந்தது. ஆகவே இந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்களே இனவாதத்தை நேரடியாக பிரயோகிக்கின்றார் என்றால் ஏதோ ஒரு வகையில் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட வேண்டிய களச்சூழலை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்களோ என்கின்ற கேள்வி ஒன்று எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் முன்னைய ஜனாதிபதி தேர்தலில் மிக பெரிய அளவு வீழ்ச்சியை பொதுஜன பெரமுன சந்தித்திருந்தது. ஆனால் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தன்னுடைய கட்சியிலிருந்து ஒரு தனி நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டிருந்தார் சிலிண்டர் சின்னத்தில். அவருக்கு அந்தளவு பெரிய ஆதரவு முன்னைய தேர்தலில் கிடைச்சதாண்டா இல்லைன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட மிக பிரதான கட்சிகளாக பார்க்கப்பட்ட கட்சிகள் மிக பெரிய அளவிலான வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றன. ஆகவே இந்த சூழ்நிலையில் தங்களுடைய கட்சி அல்லது தங்களுடைய தேர்தல் நிலைப்பாடுகளை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய களம் ஒன்று இந்த எதிர்கட்சிகளுக்கு தேவைப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த எதிர்கட்சிகளுடைய ஒன்றிணைவு அல்லது ஏதோ ஒரு வகையில் இந்த அரசாங்கத்துக்கு எதிரான செயல்பாடுகளில் மட்டும் இவர்கள் ஒன்றுபட்டு செயல்படுகின்ற ஒரு சூழ்நிலையை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றதோ என்கிற இன்னொரு கேள்வி இருக்கின்றது. திரைமறைவில் இந்த ரணில் சஜித் கூட்டணி தொடர்பாகவும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்கின்ற கேள்விகளும் அப்பப்போ வந்து கொண்டு தான் இருக்கின்றன. ஏன்டா முன்னைய காலகட்டங்களில் இருந்து பேசப்பட்ட மிக பிரதானமான விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரணில் சஜித்தினுடைய கூட்டினர்